ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பகவான ராசி அதிபதியை பெற்றிருக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்கள் அனைவருக்கும் பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி கிரகங்களுடைய மாற்றத்தால் சில பல நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையிலே நன்மை தரக்கூடிய விஷயமா, தீமை தரக்கூடிய விஷயமா? நன்மை தரக்கூடிய விஷயம் அப்படின்னா அது என்ன, தீமை தரக்கூடிய விஷயம் அப்படின்னா என்ன, எந்த கடவுளை நீங்கள் வழிபாடு செய்யணும், என்னென்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரங்கள் மாதிரி செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் தான் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலியமாக தெளிவாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். மேலும் உங்களுக்கு பழனியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பழனி முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. நீங்கள் இந்த டைமில் அந்த முருகனை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அந்த முருகப்பெருமான் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்க்கலாம். மாத ஆரம்பத்தில் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 3வது இடத்துல உச்சகதையில் இருக்கக்கூடிய செவ்வாய் மாசி மாதம் 11ஆம் தேதி, அதாவது 23/2/2026 முதல் 4வது இடமான சுகஸ்தானத்தில் சஞ்சரிப்பார் அப்படின்னு ஜோதிடத்தில் கணிக்கப்பட்டிருக்கு. இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் இழந்த இன்பங்கள் அப்படிங்கிறது மீளும். வீட்டில் சரி, வேலை செய்ய இடத்துலையும் சரி, உங்களின் திறமைக்கு பாராட்டும் நல்ல மதிப்பு கிடைக்கும். இதனால் சந்தோஷமாக இருப்பீங்க. சுய ஜாதக தசா புத்திக்கேற்ப தொழிலில் அகலக்கால் வைப்பது நல்லது. உடன் பிறந்தோர் நட்பும் நல்லுறவும் கிடைக்கும். தம்பதிக்குள்ள மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்பத்தில் சுப மங்கள விரய செலவுகள் உண்டாகும். சுப கடன் வாங்கிய பூமி, வீடு, வாகன வசதியை பெருக்க செய்வீங்க. ஆயுள் ஆரோக்கியம் பற்றிய பயம் அப்படிங்கிறது நீங்கும். புதிய சொத்துக்களின் சேர்க்கை கிடைக்கும். பிள்ளைகளால் ஏற்பட்ட மன உளைச்சல் சரியாகும். வழக்கு விசாரணையில் தீர்ப்பு அப்படிங்கிறது சாதகமாக இருக்கும். சுப விரயங்களால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அதிகரிக்கும். வேலைப்பளுவும் அலைச்சலும் அதிகரிக்கும். புதிய நட்பு வட்டாரம் கிடைக்கும். விலகி சென்ற நண்பர்கள் மீண்டும் நட்பு பாராட்டுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிள்ளைகளால் பெருமை கிடைக்கும். பெண்களுக்கு பொன் பொருள் ஆபரண சேர்க்கை உண்டாகும். மட்டும் இல்லாமல் சனி பகவான் தன்னுடைய பார்த்த வீட்டின் வேலையை தாமதப்படுத்தி வழங்குவார் என்பதால் திருமண வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இழுபறியாக இருக்கும். ஜாதகம் சரியாக இருந்தால் வரன் பிடிக்காது. வரன் ஒத்து வந்தால் ஜாதகம் பொருத்தவில்லை போன்ற சங்கடங்கள் நிகழும். முதல் திருமணத்தில் தோல்வி அடைந்தவங்களுக்கு மறு வாழ்க்கை அப்படிங்கிறது அமையும். உடல்நலம் மற்றும் பொருளாதார நிலை மிக சிறப்பாக இருக்கும். பூர்வீக தொடர்பான விஷயங்கள் விரைவில் முடிவதற்கு நல்ல விஷயமாக முடிவு கொடுக்குங்க. தாய் அன்பு, தந்தை வழி உறவு அப்படிங்கிறது மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும். ஆதரவு கொடுக்கக்கூடிய வகையிலையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மூதாதையர் சொத்தில் அனுகூலமான திருப்பத்தை பார்ப்பீங்க. சமூக தொண்டு செய்யும் ஆர்வம் அதிகரிக்கும். தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கப்பெற்று மகிழ்ச்சிகரமாகவும் காணப்படுவீங்க. இன்னும் சிலருக்கு ஊர் மாற்றம் அல்லது வீடு மாற்றம் செய்யக்கூடும். வயது முதிர்ந்த பெண்கள் உடல்நலில் கவனமாக இருக்க வேண்டும். அடமானத்தில் இருந்த நகைகள் மீட்கப்படுங்க. புதிய அணிகலன்கள், அழகு, ஆடம்பர பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சியாக இருப்பீங்க. கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். உங்கள் பேச்சிற்கு மதிப்பு கிடைக்கும். பருவ வயதில் இருக்கக்கூடியவங்க சுற்றுலா சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். பொருளாதார ரீதியாக பார்த்தோமா உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திருப்தி தரக்கூடிய விஷயமா இருக்க போகுது. அதிர்ஷ்டம் நீங்கள் இருக்கும் இடத்தை தேடி வரப்போகுது. செல்வ செழிப்பில் மிதிப்பீங்க. பண வசதி சிறப்பாக இருக்கும்.
பொருளாதார நிலையிலே மிகப்பெரிய வளர்ச்சி கிடைக்க போகுது. வராது அப்படின்னு நினைத்த பணம் வந்து சேரும். இல்லை என்கின்ற நிலை இனி இல்லை. பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். பழைய கடன்கள் அடைத்து ஆறுதல் அடைவீங்க. வருமானத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகி வாழ்க்கைக்கு ஜீவனத்திற்கும் தேவையான வருவாய் கிடைக்க துவங்க போகுது. கடன்களை அடைத்து நிம்மதி அடைவீங்க. தாய் தந்தை பொருள் உதவி செய்து வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பாங்க. மூத்த சகோதரர் சகோதரியால் ஆதாயம் கிடைக்குங்க. மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஊதிய உயர்வோடு கூடிய பதவி உயர்வு கிடைக்கும். வேலை இல்லாமல் இருப்பவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். தற்காலிக வேலையில் இருப்பவங்களுக்கு பணி நிரந்தரம் கிடைக்கும். தடைப்பட்ட பதவி உயர்வு கிடைக்கும். உயர் அதிகாரிகளின் அனுசரணையும் ஆதரவும் அதிகமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் உங்களுடைய அலுவலக வேலை தொடர்பாக வெளிநாடு சென்று வருவீங்க. அரசு வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். விரும்பிய மாற்றத்தை தரக்கூடிய நல்ல மாதமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைன்னு கணிக்கப்பட்டிருக்குங்க. வழக்குகளால் ஏற்பட்ட மன உளைச்சல் குறையும். ஆயுள் சார்ந்த பயம் விலகும். உடம்பும் மனதும் புத்துணர்ச்சி அடையும். சிலர் இன்சூரன்ஸ் பாலிசி எடுப்பாங்க. மேலும் பெண்களாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு இது மிக மகிழ்ச்சியை தரக்கூடியதாகவும் உற்சாகம் தரக்கூடிய மாதமாகவும் இருக்க போகுது. சுய தொழில் புரியும் பெண்களின் திறமை வெளிப்படும். வெளிநாடு வரைக்குமே பரவும். குடும்ப பிரச்சனைகள் அப்படிங்கிறது நீங்கும். எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே படிப்படியான முன்னேற்றமும் முடிவில் வெற்றியும் காண தொடங்கும். பெண்கள் வேலை பார்க்கும் இடத்திற்கு விசுவாசமாகவும் நன்றியுடனும் இருப்பாங்க. தொழிலில் முன்னேற்றம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு நீங்கள் காணும் கனவுகள் பழிக்கும். கணவர் மற்றும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்கும். இதனால் சந்தோஷமாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் தங்கம் வெள்ளி அழகு ஆடம்பர பொருட்கள் அதிகமாக சேரும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். பழைய கடனை அடைத்து புதிய வாழ்க்கைக்கு அஸ்திவாரத்தை அமைப்பீங்க. மேலும் சந்திர கிரகணம் அப்படிங்கிறது மார்ச் மாதம் 19ஆம் தேதி, அதாவது 3ஆம் தேதி நடக்குது. இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறது பகுதி நேர சந்திர கிரகணமாக இருப்பதனால இந்தியாவில் சில குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் விருச்சிக ராசிக்கு 10வது இடமான தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் மற்றும் கேது சேர்க்கை ஏற்படுது. அன்று உங்களின் 9வது அதிபதி சந்திரன் 10வது இடத்துல சஞ்சரிக்கிறாரு. இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, சுபவிரயங்கள் சுப நிகழ்வுகள் மிகுதியாகும். புதிய வெளிநாட்டு வேலை தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வருமானத்தை அதிகரிக்கும். சொத்துக்கள் சேரும். கூட்டு தொழிலில் சிறப்படையுவீங்க. பூர்வீக சொத்துக்கள் மூலமாக வருமானம் அதிகமாக கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு செல்லும் யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு ஆண் குழந்தை பிறக்கும். இந்த காலகட்டத்தில் கல்வி நிறுவனங்கள் தர்ம ஸ்தாபனங்கள் வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு உதவி செய்யக்கூடிய பாக்கிய பலன்கள் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றங்கள் கிடைக்குங்க. மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருந்து சிவ வழிபாட்டை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்ல விதமான வளர்ச்சியை பார்ப்பீங்க. மன உளைச்சல் நீங்கி நிம்மதிகளும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் விருச்சிக ராசி அன்பர்கள் அனைவருக்குமே பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன மாதிரியான மாற்றத்தை பார்க்க போகிறீங்க, என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எந்த கடவுளை வணங்கணும், என்னென்ன விஷயங்களை பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.